பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸ் நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். Supreme Mobiles in Samsung Days 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்கல்ல, டீலிமிட்டேஷன் பத்தி ஏன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல? ஏன் அதுக்கு வேற மாதிரி அணுகுமுறையா? கச்சத்தீவை மீட்பதற்காக கூட்டலாம், நீட்டை ஒழிப்பதற்காக கூட்டலாம், பரந்தூர் விமான நிலைய விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம், திருவண்ணாமலையில மேல்மா விஷயத்துல அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம், நெய்வேலியில நிலம் கையகப்படுத்தக்கூடாதுன்னு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம். ஏன் கூட்டல? அவர் அடுக்கடுக்கா பல கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாரு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்க டாபிக்ன்றது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனை. இப்ப நாங்க டீலிமிட்டேஷன் விஷயத்துல நாங்க தமிழ்நாட்டுல ஆளுங்கட்சியோட நிக்கிறோம், மொழி விஷயத்துல ஹிந்தி திணிப்பு விஷயத்துல நாங்களும் அது ஆளுங்கட்சியோட நிக்கிறோம். ஆனா தமிழ்னு நமக்குள்ள மட்டுமே பேசிக்கிட்டு அதை பத்தி மட்டுமே படிச்சுக்கிட்டு அதை வச்சே ஒரு மாநிலத்தை கொண்டாடினா நம்ம மாநிலத்துக்குள்ள நம்ம நல்லா இருக்க முடியும். அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் சொன்னது போல உலகம் முழுக்க தமிழர்கள் ஆழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல எங்க பள்ளியில இருக்கா? தமிழ்நாட்டுல டிஎன்பிசி எழுதி தமிழே தெரியாம அரசு ஊழியர்ல உட்காந்துக்கலாம். ஏன் தமிழ் வழியில் எல்லாரும் படிக்க சொல்லுங்க. அப்ப ஏன் பிஎஸ்டி தமிழ் வழியை ஊக்கப்படுத்த தானே சார்? நீங்க எம்பிபிஎஸ் தமிழ்ல படிக்க முடியுமா? இங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல அமித்ஷா என்ன பேசவே விட மாட்டாங்க. தமிழ் வழியில தான் மத்த அறிவியல் பாடங்களோ கணக்கு பாடங்களோ படிக்க வைக்கிறோம். இதாங்க அதோட நம்பர்ஸ்னு பள்ளி கல்வித்துறை சொல்லுங்க பாப்போம். ஜப்பான்ல போய் உட்காந்து தமிழ் தான் பேசுவேன், அமெரிக்கால உட்காந்துட்டு தமிழ் தான் பேசுவேன், ஸ்வீடன்ல தமிழ் தான் பேசுவேன்னா நான் பேசுவேன். நான் என்னோட விஷயங்கள்லாம் எடுத்து வைப்பேன், என் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு போய் அங்க நிலை நிறுத்துவேன். ஆனா அங்க இருக்கிறவங்க முதல்ல புரிஞ்சாதானே அவன் முதல்ல என்ன அக்செப்ட் பண்ணிப்பான். நம்பர் 2, தமிழ் கட்டாய பாடமா இல்ல அப்படின்னு சொல்றாரு. எந்த அரசு பள்ளியில தமிழ் இல்லாம இருக்கு அப்படின்றத அண்ணன் அவர்கள் காட்டணும். கேந்திர வித்யாலயில அவங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் விஷயம் இருக்கு, அங்க தமிழ் ஆசிரியர்கள் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். நான் சொல்றேன், கேந்திர வித்யாலயில இருக்குல்ல தமிழ் இல்ல, நீங்க போடுங்க. மத்த ஸ்டேட்ல போட்டிருக்காங்க, கர்நாடகா போட்டிருக்காங்க, நீங்க போடல. ஆட்சி வரும்போது தனித்தனியா அவங்களோட மேனிஃபெஸ்டோல இருக்கு ஸ்டேட்மென்ட் அவர் பயன்படுத்த இல்ல சார். நீங்க பேசும்போது ஒரு இடத்துல கூட நான் குறுக்கிடல. ஒருவேளை இவங்க டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றாங்க, மத்திய அரசு கொண்டு வர்றாங்கன்னா கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய டேட்டா நமக்கு ஒரு புது மக்கள் கணக்கெடுப்பு நடத்தணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல நிக்குது அப்படின்னா, ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி மக்கள் கணக்கெடுப்பு குறித்து நிறைய கருத்துக்களை முன்மொழிஞ்சிருக்கீங்க, இடஒதுக்கீடு சார்ந்து நிறைய இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஆனா இப்போ கணக்கெடுப்பே நமக்கு அகெயின்ஸ்டா ஒரு விஷயத்துல நிக்குதே சார். ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ல இப்போ சென்சஸ் நகர்ந்துடுச்சே. அது ஒன்றும் மத்திய அரசு மட்டுமே அந்த நியாயத்தை பண்ணல, மாநில அரசும் பண்ணுறாங்க. இப்போ மாநில அரசினுடைய பிரதிநிதியாக பேசிகிட்டு இருந்தாங்க ஒரு என்வாரன்மெண்டலிஸ்ட்டு. இவங்க இப்போ வழக்கறிஞர் சொன்ன மாதிரி மத்திய அரசு நம்மளை நோக்கி ஒரு போர் தொடுக்கிறாங்க. பரந்தூரில் என்ன பண்ணுறாங்க மாநில அரசு? திருவண்ணாமலையில் என்ன பண்ணுறாங்க மாநில அரசு? நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷனில் நெய்வேலி பகுதியில் மாநில அரசு என்ன பண்ணுறாங்க? ஒரு சர்வாதிகாரம் என்பது ஏதோ மத்திய அரசு மட்டும் பண்ணல, இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிற மாநில அரசும் பண்ணுது. குறிப்பாக திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் பண்ணுறாங்க. பயங்கரமாக மாநில உரிமைகள் போகுதுன்னு நம்ம பேசுகிறோம். அப்போ இங்கே இருக்கிற மக்களோட உரிமை, நெய்வேலி பகுதியில் இருக்கிற கடலூர் மக்களுடைய உரிமை என்ன ஆகுது? வேணான்னு சொல்கிறோம்ல. கடலூரை சேர்ந்தவர்கள், அங்கே இருக்கிற மக்கள், நெய்வேலி பகுதியில் நீங்கள் நெய்வேலி லிக்னேட் கார்பரேஷனை மூடுங்கன்னு சொல்கிறோம். தமிழ்நாடு அரசு நினச்சா எங்களால் நிலத்தை கொடுக்க முடியாதுன்னு மூடுறாங்க. செய்யலாம்ல. போலீஸை கொண்டாந்து, ஆர்மியை கொண்டாந்து தமிழ்நாட்டை ஒழிச்சிருவாங்கன்னு சொல்கிறாரு, நடக்கலாம். போலீஸை கொண்டாந்து அங்கே இருக்கிற விவசாயிகள் மேலே குண்டாஸ் போடுறது என்ன மாதிரியான விஷயம்? பரந்தூரில் இருக்கிற விமான நிலையம் அமைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க, அந்த மக்களை எப்படி நீங்கள் நடத்துறீங்க? குண்டாஸ் போடுறது இல்லையா? நீங்கள் அங்கே ஒரு போராட்டம், ஒரு அருள்னு ஒருத்தர் மாதிரி குண்டாஸ் போட்டிங்களே, மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிச்சதுக்கு அப்புறம் தான் திருவண்ணாமலையில் விவசாயிகள் மேலே போட்ட குண்டாஸ் திரும்ப பெறப்பட்டது. புரியுதுங்களா உங்களுக்கு? கள்ளச்சாராயம் விற்கிறது மனித உரிமை மீறல் இல்லையா? மணல் கொள்ளை மனித உரிமை மீறல் இல்லையா? ஏதோ மத்திய அரசு மட்டுமே பண்ணுறாங்க. நான் அது ஒரு அரசியலாக கொடுத்து மாநில அரசு பண்ணலையா? மணல் கொள்ளை நடக்கலையாங்க? கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல, அந்த தென் மாவட்டங்கள்லேருந்து இங்கேருந்து போகிறதெல்லாம் என்னது? கழிவுகளை தான் கொண்டு போய் கேரளாவில் கொடுக்குறோமா, இல்லை வளங்களை கொண்டு போய் கேரளாவில் கொடுக்குறோமா? கனிம வளம் தான் போயிட்டு இருக்கு. இப்போ திமுகவோட பிரதிநிதியாக வந்தவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, மீடியாவில் ஃப்ரீடமே இல்லை இந்தியாவில். தமிழ்நாட்டில் மீடியா ஃப்ரீடம் எங்கே இருக்குது? தமிழ்நாட்டில் மீடியா எல்லாத்தையுமே போடுறாங்களா? ஆளுங்கட்சியில் இருக்கிற பிரச்சனைகள், ஆளுங்கட்சி பண்ணுற அட்டூழியங்களை, அதிகார துஷ்பிரங்களை போடுறாங்களா? எந்த ஒரு மீடியாவாவது தெளிவாக போடுறாங்க? சில பேர் இருப்பாங்க, எக்ஸப்ஷன்ஸ் விட்டுருங்க. இங்கே தமிழ்நாடு மீடியா எப்படி இருக்குது? தமிழ்நாடு மீடியா ஃப்ரீடம்கான இண்டெக்ஸ் நம்ம பார்த்தா எப்படி, எந்த அளவுக்கு இருக்குது? ஆளுங்கட்சியோட ஊதுகுழலாக தமிழ்நாடு மீடியா இல்லையா? சமீபத்தில் ஒரு பெரிய ரைடு நடந்தது. எந்த நியூஸ் சேனலில்
இந்த ரைடு ஏன் நடந்தது, இந்த ரைடுக்கு பின்னால் எதனால் நடக்குதுன்னு இந்த இடி ரைடை பற்றி பேசினாங்களா யாராவது ஒருத்தங்க? நாங்கள் சொல்கிறோம் அது தரவுகளை. அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுறாங்கல்ல டீலிமிட்டேஷன் பற்றி, ஏன் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டல? ஏன் அதுக்கு வேற மாதிரி அணுகுமுறையா இல்லை வேற அணுகுமுறை இருக்கான்னு கேட்குறேன். ஏன் அனைத்து கட்சி கூட்டம் கச்சத்தீவை மீட்பதற்காக கூட்டலாம், நீட்டை ஒழிப்பதற்காக கூட்டலாம், நீங்கள் பரந்தூர் விமான நிலைய விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம், திருவண்ணாமலையில் மேல்மா விஷயத்தில் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம், நெய்வேலியில் நிலம் கையகப்படுத்தக்கூடாதுன்னு அனைத்து கட்சி கூட்டம் கூட்டலாம். ஏன் கூட்டல? கூட்டலாம்ல, கூட்டணும்னு நாங்கள் கேட்குறோம். ஏன் கூட்ட மாட்டாரு முதலமைச்சர்? அப்போ அவருக்கு வசதியாக இருக்கிறதுக்கு அவர் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுவார். புரியுதுங்களா? மற்ற விஷயத்துக்கு கூட்டவே மாட்டார். தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக என்ன கேட்குறாங்க? சாராயத்தை ஒழிக்க வேணும், டாஸ்மாக் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இதில் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் வந்திருக்கும் கூட அவங்களுக்கு கூட மாற்றுக்கிறதே இருக்காது, சத்தியமாக இருக்காது. ஏன்னா அவங்க பார்ப்பாங்க ஊரில் என்ன நடக்குது, பெண்களுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் நடக்குது, எவ்வளோ இளம் விதவைகள் இருக்காங்க, எத்தனை இளைஞர்கள் மதுவால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையை இழந்திருக்காங்க, எத்தனை ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, எத்தனை தற்கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குது, சாராயத்தால் நடக்குது அப்படின்றது இருக்குல்ல. இதெல்லாம் தமிழ்நாட்டில் எல்லாரும் ஒத்துப்பாங்கல்ல. அப்ப அதுக்கெல்லாம் அது என்னது? அது சர்வாதிகாரம் கிடையாதா? இப்ப நீங்க சொல்றது பாஜக சொல்றாங்க அதே மாதிரி நாங்க எல்லாத்துக்குமே நடத்துறீங்க. இப்ப நாங்க டீலிமிட்டேஷன் விஷயத்துல நாங்க எதிர்த்து மக்கள் ஆளுங்கட்சியோட நிக்கிறோம், தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சியோட நிக்கிறோம். நாங்க எதிர்த்துல நிக்கல. ஏன்னா நமக்கு தெரியும் மாநில உரிமை எவ்வளவு முக்கியம். மொழி விஷயத்துல, ஹிந்தி திணிப்பு விஷயத்துல நாங்களும் அது ஆளுங்கட்சியோட நிக்கிறோம். இன்னும் கேட்டா மொழி விஷயத்துல நாங்க மும்மொழி கொள்கை மோசடி, இருமொழி கொள்கை ஏமாற்று வேலை, ஒரு மொழி கொள்கையை உன்னத கொள்கைன்னு நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? பள்ளியில் இருக்கா? தமிழ்நாட்டில் தனியார் பள்ளிகள், சிபிஎஸ்சி பள்ளிகள், அரசு பள்ளிகளில் தமிழினுடைய நிலைமை என்ன? கட்டாயமாக இருக்கா தமிழ் பாடம்? நீங்கள் சொல்லுங்கள். தமிழ் பாடம் கட்டாயமாக இருக்கா? தமிழ் வழியில் தான் நீங்கள் அறிவியலையும் படிக்கணுன்ற கட்டாயம் இருக்கா? தமிழ் வழியில தான் நீங்க யூஜி பிஜி வரைக்கும் அட்லீஸ்ட் யூஜி தமிழ்நாட்டில் டிஎன்பிசி எழுதி தமிழே தெரியாம அரசு ஊழியர்ல உட்காந்துக்கலாம். பட் பிஎஸ்டிஎம் அப்படின்னு சொல்லி தனிப்பட்ட இடஒதுக்கீடு இருக்கு, அது வேற. நீங்க பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடுன்றது வேற. அது தமிழ் வழியில நீங்க அது கொடுத்ததே ஏன் தெரியுமா கொடுக்குறீங்க? இந்த மாதிரி தமிழ் வழியில கட்டாயமா எல்லாத்துலயும் படிக்க வைக்காம இப்படி கொடுத்து ஏமாத்துறீங்க. ஏன் தமிழ் வழியில எல்லாரும் படிக்க சொல்லுங்க. அப்ப ஏன் பிஎஸ்டிஎம்? நீங்க எனக்கு புரியல. பிஎஸ்டிஎம் கொடுத்தன்றீங்க, பிஎஸ்டிஎம் ஏன் கொடுக்குறீங்க? ஏன்னா ஆங்கில வழியில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஓப்பனாக பண்ணி விட்டீங்க, அதனால பிஎஸ்டிஎம் கொடுக்குறீங்க. பிஎஸ்டிஎம் ஏன் கொடுக்குறீங்கன்ற ஒரு கேள்வி கேட்காமலேயே நம்ம பிஎஸ்டிஎம் கொடுத்துருக்காங்க, அதை நியாயப்படுத்துகிறோம். சிம்பிளாக சொல்லுங்க, பிஎஸ்டிஎம் எதுக்கு இருக்கு? தமிழ் வழியை ஊக்கப்படுத்த தானே சார். தமிழ் வழியை ஊக்கப்படுத்துறதுக்கு நீங்கள் பிஎஸ்டிஎம் கொடுக்கக்கூடாது. எல்லாரும் இங்கிலீஷில் படிக்கிறான், தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கு நாங்கள் ரிசர்வேஷன். ஏன் எல்லாரும் இங்கிலீஷில் படிக்க ஏன் விடுறீங்க? உலகார்ந்த ஒரு அறிவு தேவை. நீங்கள் எம்பிபிஎஸ் இங்கிலீஷில் படிக்க முடியுமா? தமிழில் படிக்க முடியுமா? இங்கே அண்ணா பல்கலைக்கழகம் இதையே தான் அமித்ஷா என்ன பேசவே விட மாட்டீங்க. நீங்க ஏதாவது இன்டர்பிரட் பண்ணீங்களா ஏதாவது பேசும்போது? இல்ல சார், நான் கேட்கறத ஒரே நிமிஷம். நீங்க முதல்ல இதே அணுகுமுறை கடைபிடிங்க. கண்டிப்பா. யாரு பேசும்போது நீங்க குறுக்குல இவ்வளவு தூரம் கேள்வி கேட்கல. ஏன்ட்ட அவ்வளவு தூரம் கேக்குறீங்கன்னா உங்களுக்கு ஏன் பதட்டம் வருது? நான் பேசுறேன், என்னுடைய கொள்கை, என்னுடைய கோரிக்கை, என்னோட பேச விடுங்க. பேச விடுங்கன்னு நீங்க பேச விடுங்க. அப்புறமா உங்க கேள்விகளை நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். பிஎஸ்டிஎம் கொடுக்கறத ஒரு நியாயப்படுத்துறீங்க. நான் என்ன கேட்கறேன், பிஎஸ்டிஎம் ஏன் கொடுக்கணும்? தமிழ் வழியில் படிச்சவங்க 20% கொடுக்கணுமா? ஏன் எல்லாரும் தமிழ் வழியில் படிச்சு வரட்டுமே? இது ஒரு டிஃபென்ஸ். அதுக்கு என் பேரறிஞர் அண்ணா ராஜ்யசபால இருக்கும்போது தெரியாதா? இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலிருந்து டாக்ஸ் டிவல்யூஷன் இந்தியாவிலேருந்து தமிழ்நாடுக்கு வர்றது கம்மியாக தான் வரும்னு பேரறிஞர் அண்ணா கணக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் திராவிட நாடு கொள்கையை கைவிட்டாரு? தமிழ்நாடு தான் எல்லாத்துக்கும் பணத்தை கொடுத்து இந்தியா ஃபுல்லாக வளர வைக்குது, தமிழ்நாட்டிலேருந்து பல டாக்ஸ் மணியாக போகுதுன்றாங்களே. தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி என்ன? உங்களுக்கு போர்ட் இருக்கு, உத்தரப்பிரதேஷ்க்கு போர்ட் இருக்கா, பீகாருக்கு போர்ட் இருக்கா? உங்களோட ஹிஸ்ட்ரி என்ன? என்னைக்கு உங்களுக்கு பிரிட்டிஷ் பீரியட்ல உங்களுக்கு ரீஜனல் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தது? மெட்ராஸ் ப்ராவின்ஸு, பெங்கால் ப்ராவின்ஸு, பாம்பே. உங்களுக்கு இருக்க ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ் என்ன? நான் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டுக்கு இருக்கிற ஹிஸ்டாரிக்கல் அட்வான்டேஜ் எவ்வளோ இருந்தது? இது மற்ற மாநிலங்களுக்கு இருக்கா? இதே மாதிரி தேவையில்லாமல் ஆர்குமெண்ட்ஸ். தமிழ்நாடு டாக்ஸ் இது உண்மைதான், தமிழ்நாடு டாக்ஸ் அதிகமாக கொடுக்குது, நமக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஈக்குவலாக வராது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 29 பைசா தான் வருது, 1 ரூபா போனா அப்படின்னு இந்த சும்மா நாடகம் போடுறதுலாம் ஃபேக்சுவலாக ரைட்டு. ஆனால் அது நாடகம். ஏன்னா அண்ணாக்கு அது அன்னைக்கே தெரியுமே. அப்புறம் ஏன் கைவிட்டார் திராவிட நாடு கொள்கையை? கொடுத்து திடமாக இருக்க வேண்டியது திராவிட நாடு கொள்கையில் தனி நாடு தான் நாங்கள் போவோம், இது இந்த நாட்டில் இருந்தோம்னா தமிழ்நாடு வேலைக்கு ஆகாது, தமிழ்நாடு உரிமைகள் மறுக்கப்படும். ஏன் அன்னைக்கு அண்ணா பேக் அடிச்சாரு? அதை தொடர்ந்து அத்தனை தடவை மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்கல்ல, மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்தாங்கல்ல. ஏன் அன்னைக்கெல்லாம் அந்த கொள்கையில் மன்மோகன் சிங் இருக்கிறப்ப இதே 1 ரூபாய்க்கு 29 ரூபா வந்துச்சு, 29 காசு வந்துச்சா இல்லை 23 காசு வந்துச்சா?
கேட்கில் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது, 16th ஃபினான்ஸ் கமிஷன் ஒரு கமிஷன் இருக்குது, அவங்க டிவல்யூஷன்ல கொடுக்குறாங்க. இந்த நாடகத்துக்கு எத்தனை தடவை தமிழ் இந்த திமுக பண்ணி, சரி திமுக மத்தியில் இருக்கிறப்ப மட்டும் என்ன 52 இது நீங்க வந்து 1 ரூபா கொடுத்துட்டு 1 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டாங்களா? நான் கேட்குறேன், திமுக மத்தியில் கூட்டணி ஆட்சி இருக்கும் போது 1 ரூபாயை கொடுத்துட்டு டாக்ஸா 1 ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டாங்களா? இல்லை 1 ரூபாய் 50 காசு வாங்கிட்டு வந்துட்டாங்களா? இது தேவையில்லாத ஆர்குமெண்ட், தேவையில்லாத நாடகம். இதே தான் இவங்க பாஜகவை பூச்சாண்டி காமிச்சு 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 இங்க மொழியில. நான் கேட்கிறேன், நீங்க தமிழ்நாட்டில் தமிழ் வழியில எல்லா அரசு பள்ளிகளிலும், எல்லா சிபிஎஸ்இ பள்ளிகளிலும், எல்லா தனியார் பள்ளிகளிலும் தமிழ் கட்டாய பாடம். தமிழ் வழியில தான் மற்ற அறிவியல் பாடங்களோ கணக்கு பாடங்களோ படிக்க வைக்கிறோம். இதாங்க அதோட நம்பர்ஸ்ன்னு பள்ளிக்கல்வித்துறை சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க, சொல்லவே மாட்டாங்க. இவங்க சொல்றாங்க தமிழ் வழிக்கு 132 டீச்சர்ஸ் போட முடியுமா தமிழ்நாட்டில்? நான் கேட்குறேன், 20,000 டீச்சர்ஸ் இன்னைக்கு வேக்கண்டா இருக்குது, அதை போடுங்கன்ற 4 வருஷமா போடாம உட்காந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் முதுநிலை ஆசிரியர்கள், இளநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி ஆசிரியர்கள்ல எவ்வளவு வேகன்சி இருக்குது? நீ எத்தனை பேர் வந்து தற்காலிக ஆசிரியர்களா வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? நீங்க 10,000க்கு 12,000க்கும். இப்ப நீங்க உன்னதமான கல்வியை கொடுத்துட்டீங்களா? தரமான கல்வியை கொடுத்துட்டீங்களா? உங்கள்ட்ட தானே உரிமை இருக்கு. மாநில அரசினுடைய பள்ளிக்கல்வித்துறை மாநில அரசு தானே இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? 6% ஜிடிபியை ஒதுக்கணும் எஜுகேஷனுக்கு. நீங்க ஒதுக்குறது எவ்வளவு தெரியுமா? 2% ஒதுக்குறீங்க ஜிடிபியில. அதுக்கே பெரிய ததிகுணத்துவம். 46,000 கோடி ஒதுக்குறாங்க பள்ளிக்கல்வித்துறைக்கு. அதை வச்சு என்ன பண்ண முடியும் பள்ளிக்கல்வித்துறைக்கு? உயர்கல்வித்துறைகளை வந்து நீங்க ஒதுக்குறீங்க. உயர்கல்வித்துறையில பேராசிரியர்கள் எத்தனை பேர் வந்து பர்மனண்டா இருக்காங்க, எத்தனை பேர் டெம்பரரியா இருக்காங்க? போய் கணக்கு சொல்ல பாருங்களா. சோ மாநில அரசு தமிழை வளர்க்க முடியும். நீங்க சும்மா ரெசல்யூஷன் பார்லிமெண்ட்ல சட்டசபையில போட்டு கட்டாய கல்விக்கு நாங்க ரெசல்யூஷன் பாஸ் பண்றோம், ஜிஓ பாஸ் பண்றோம்னு சொல்லிட்டு இங்க எங்க இருக்கு நீங்களே சொல்லுங்க, தரவுகளை சொல்லுங்க. அப்ப இங்க சர்வாதிகாரம் மத்திய அரசு மட்டும் பண்ணல, மாநில அரசும் பண்ணுது. நீங்க இந்த தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு வந்து மெட்ராஸும் சென்னையும் காஞ்சிபுரமும் செங்கல்பட்டும் கோயம்புத்தூர் மட்டும் தான் மாவட்டமா? அரியலூர் மாவட்டம், கடலூர் மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம், கீழே இருக்கிற மாவட்டத்தில் நீங்க என்ன அந்த டிவல்யூஷன் ஆஃப் டாக்ஸை கொடுத்துட்டீங்க? மத்திய அரசு நீங்க குறை சொல்றீங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டிவல்யூஷன் ஆஃப் டாக்ஸ் என்ன பண்றீங்க? தமிழ்நாட்டிலேருந்து அரியலூர்லேருந்து எவ்வளவு டாக்ஸ் வருது, கடலூர்லேருந்து எவ்வளவு டாக்ஸ் வருது, ராமநாதபுரத்துலேருந்து எவ்வளவு டாக்ஸ் வருது, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் டாக்ஸ் வருது இல்ல? அவ கணக்கு பண்ணி அவங்களுக்குலாம் அந்த மாதிரி தான் கொடுக்குறீங்களா? இப்போ இதே லாஜிக்க கொங்கு மண்டலத்தில் நிறைய டாக்ஸ் கொடுக்குறோம், எங்களுக்கு நிறைய கொடுங்கன்னு கேட்பாங்க. சென்னை பகுதி, காஞ்சிபுரம், திருவள்ளூர், இந்த செங்கல்பட்டு பகுதியில் நிறைய டாக்ஸ் கொடுக்குறோம் நாங்கள், எங்களுக்கு திருப்பி கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அரியலூர் என்ன பண்ணுவீங்க? ராமநாதபுரம் என்ன பண்ணுவீங்க? சிவகங்கை மாவட்டத்தை என்ன பண்ணுவீங்க? தருமபுரி மாவட்டத்தை என்ன பண்ணுவீங்க? வளர்ச்சி சமமா இல்லை. இது இல்லைங்க, உண்மைதான். வளர்ச்சி மட்டும் இல்லைங்க. ஏங்க விவசாய நிலத்தை அழிக்காதீங்கன்னு போராடுறவங்க இவங்க ஃபார்மர்ஸ் பில்லை பத்தி பேசுறாங்க. நான் ஒத்துக்கிறேன், மத்திய அரசு கடுமையான ஒரு போக்கை தான் கடைபிடிச்சது மத்தியில் இருக்கிற ஃபார்ம் பில்ல. நீங்க என்ன பண்றீங்க? மத்திய அரசை குறை சொல்றீங்க. அப்ப மாநில அரசு என்ன பண்ணுது? மேல்மலை என்னங்க பண்ணுச்சு? என்னங்க தப்பு பண்ணாங்க அந்த விவசாயிகள்? நேற்று சட்டமன்றத்தில் பேசுறாரு ஏவா வேலு அவர்கள், தரிசு நிலங்களை நீங்க சிப்காட் அமைங்கன்னு நாங்க சொல்றோம். நீங்க வளமான நிலத்துல போய் சிப்காட் அமைச்சிட்டு பாமக ரெண்டு மொழியில பேசுது அப்படின்னு நாங்க கேட்கறது. தரிசு நிலத்துல நீங்க சிப்காட் அமைங்க. யாரும் கொஸ்டின் பண்ண, யாராவது கேட்பாங்களா? கேள்வி கேட்பாங்களா? வளமா முப்போகம் விளையிற, நெல் விளையிற, கரும்பு விளையிற, வாழை விளையிற நிலங்களை வந்து நீங்க வந்து அநியாயத்துக்குன்னு இன்னைக்கு வந்து பரந்தூர்ல என்ன பண்றீங்க? நீர்நிலைகள் எல்லாத்தையும் பாதிச்சு நீங்க என்ன பண்றீங்க? அப்போ வந்து உங்களுக்கு என்ன மத்திய அரசு பரந்தூர்ல தான் அமைக்கணும் கட்டாயப்படுத்துறாங்களா? ஏன் உங்களுக்கு வேற இடம் முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் முடியாதுன்னு சொல்ல மாட்டாங்க? எழுத்து நிக்க மாட்டாங்க. ஏன் 40 தொகுதி எங்களுக்கு கொடுங்க, நாங்க வந்து பாராளுமன்றத்தை ரெகுலர் பண்ணி காமிக்கிறோம், மாநில உரிமையை மீட்டு காமிக்கிறோம், நீட்டை ஒழிச்சு காமிக்கிறோம், கச்சத்தீவை மீட்டு காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் 40 தொகுதி வாங்கினீங்க. என்னத்தை மீட்டு இருக்கீங்க சொல்லுங்க? ஒன்னே ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன், நான் கேட்கறதுக்கு ஆதங்கத்தோட கேட்கறேங்க. நான் வந்து அவங்க இண்டிவிஜுவல்ஸை பார்த்து நான் கேட்கல. ஒரு மாநில கட்சி திமுக கட்சி என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தது? இப்ப ரூபாயில ரூ போட்டா மட்டும் எல்லாம் சரியாயிடுச்சா? அதை ரூ போட்டு தானே உங்களுக்கு கலைஞர் நாணயம் கொடுத்தாரு, ராஜ்நாத் சிங் தானே வந்து கொடுத்தாரு. நீங்க வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கிற ஒரு கட்சியினுடைய மினிஸ்டரை கூட்டம் தானே வெளியிட்டீங்க. இப்ப அந்த காயின் என்ன பண்ண போறீங்க? ரூ வந்து நாங்க பயன்படுத்தவே மாட்டோம்ன்றாங்க அன்னைக்கு. அந்த சிம்பிள், தேவநேரி சிம்பிள் ரூபிக்கானது. இப்ப ரூ போட்டிருக்கீங்க. இவங்க ஏன் அந்த கலைஞர் நாணயத்துல ரூ போடல? அப்ப திடீர் யோசனை உங்களுக்கு, திடீர்னு ஏதாவது ஒண்ணு மக்களை குழப்பணும், பதட்டத்திலே வச்சிருக்கணும்.
இந்த 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 ஆர்வம் நாங்கள் வந்து மாநில உரிமையை காப்பாற்றுறோம், மாநில கொள்கை, நாங்கள் வந்து மொழியை வளர்க்குறோம், நாங்கள் வந்து தமிழ்நாட்டு மக்களை வளர்க்கணும்னா நீங்கள் பட்ஜெட்டில் காமிங்க. பட்ஜெட்டில் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ சொல்லில் மட்டும்தான் இருக்கு, செயலில் இல்லை. நான் சொல்கிறேங்க, இவர்கள் காலம் இதே தான். இப்போ சொன்னாங்க உத்தரப்பிரதேசில் 3 ஆண்டுக்கு தமிழ்நாட்டில் 19,000 கோடி கொடுத்துருக்காங்க ரயில்வேஸ்க்கு. உத்தரப்பிரதேசில் வந்து ஒரே ஆண்டில் கொடுக்குறாங்க. தருமபுரியிலேருந்து சென்னை வர்றதுக்கு ஒரு ட்ரெயின் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக பெண்டிங்கில் இருக்குது. ஊரில் வந்து ஒரு நிலம் கையகப்படுத்தணும், தமிழக அரசு இன்னும் கையகப்படுத்தி கொடுக்கல, இன்னும் கொடுக்கல. தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தி கொடுத்தாதான் அது வந்து நான் கேட்குறது ரயில்வே, அது ஒன்றும் விவசாய நிலம் கிடையாது. அங்கே நாங்கள் விவசாய நிலத்தை கையப்படுத்துங்கன்னு நாங்கள் சொல்லலை, தரிசு நிலமாக தான் இருக்குது. அதை கையகப்படுத்தி அங்கே இருக்கிற மக்கள் ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வேறு இடத்துல கொடுத்து ரோடு ரயில்வே ட்ராக் போட்டு கொடுத்தா அந்த ரயில்வே வந்துருமா? அந்த ப்ராஜெக்ட் வந்துருமா? தமிழ்நாட்டில் நாங்கள் கேள்வி கேட்டிருக்கோம் பாராளுமன்றத்தில். தமிழ்நாட்டில் பெண்டிங் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன, அது எவ்வளோ இருக்குது, எத்தனை கோடிக்கு இருக்குது, எந்தெந்த இடத்துல இருக்குது, யாரால இருக்குதுன்னு கேள்வி கேட்குறோம். அவங்க ஒரே பதில் சொல்கிறாங்க பாராளுமன்றத்தில், லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம் இது தமிழ்நாடு. லேண்ட் அக்வயர் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நாங்கள் அதை பண்ணிடுவோன்றாங்க மத்திய அரசு. அப்போ லேண்ட் அக்வயர் பண்ணி கொடுக்குறது யாரோட வேலை? உத்தரப்பிரதேசோட பாப்புலேஷன் என்ன, உங்களோட தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் என்ன? அங்கே 19,000 கொடுத்துட்டாங்க 3 வருஷத்துல, ஒரே வருஷத்துல. எங்களுக்கு 3 வருஷம் கொடுத்துருக்காங்க. உங்க பாப்புலேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்க முடியும். நீங்க அப்படி பார்த்தா நீங்க ஏன் வந்து இன்னும் சென்னை டு பாண்டிச்சேரிக்கு வந்து ரயில்வே ட்ராக் கேட்காம உட்காந்துருக்கீங்க? அது பிரைவேட் பஸ் ஓனர்ஸோட ப்ரெஷர்ஸ் தான் நீங்க கேட்காம உட்காந்துருக்கீங்க. இப்ப தமிழோ இல்ல பட்ஜெட்டோ டாக்ஸ் டிவல்யூஷன் பத்திலாம் இவங்க தமிழ்நாட்டில் பேசுறது இருக்குல்ல, அந்த 1 ரூபா கொடுத்து 29 காசு வருதுலாம், இது UPA 1 இருக்கும்போது UPA 2 இருக்கும்போது என்ன இருந்தது? இதே திமுகவோட அமைச்சர்கள் இருந்தாங்களா? என்ன வித்தியாசமா இருந்தா சொல்லுங்க. 29ஓட நீங்க 40% இருந்தது, 50% இருந்தது, இப்பதான் 29 குறைஞ்சிச்சுன்னு சொல்லுங்க. அதை ஏத்துப்பாங்க மக்கள். மத்திய அரசுல தான் மீடியா வந்து ரொம்ப கவர்மெண்ட் ஆளுங்கட்சிக்கு ஃபேவரா இருக்குது, மீடியா கோடி மீடியான்னு சொல்றாங்க. இங்க என்ன மீடியா இருக்கு சொல்லுங்களேன். நீங்க ஊர்ல போய் ஒவ்வொன்றும் கேளுங்களேன், மீடியா என்ன பண்ணுதுன்னு. லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ டெய்லி கொலை நடக்குது, இதை மீடியா சொல்றாங்க, ரிப்போர்ட் பண்றாங்களா? எத்தனை பேர் ரிப்போர்ட் பண்றாங்க? சகோதரோட கட்சியை சேர்ந்த ஒரு இயக்குனர் இருந்தாங்க, 2 நாளா என்ன பாடுபடுத்துறாங்க பாருங்க அந்த இயக்குனரை. அவர் தந்தை பெரியாரோட விருதை திருப்பி கொடுத்தாரு. அப்ப உங்க திராவிட மாடல் என்ன ஆச்சு? பட்டியல் சமுதாயத்துக்கு நீங்க என்ன பண்றீங்க? நெய்வேலியில் பட்டியல் சமுதாயத்தில் வேலை பார்க்கலையா? கூலி வேலைகளா இல்லையா? நிலம் வச்சுட்டு இல்லையா? பரந்தூர்ல இல்லையா? மேல்மலை இல்லையா? அரிட்டாப்பட்டியில வந்து உரேனியம் மட்டும் நான் வந்து விடமாட்டேன்னு முதலமைச்சர் பேசுறாரு சட்டமன்றத்துல. ஏன் நெய்வேலி போனா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு விட்டுருதா? பரந்தூர் போனா விட்டுருவீங்களா? நான் டெல்டா காரன் பேசுறாருல சட்டமன்றத்துல. டெல்டால வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா ஒரு சட்டத்தை ஏற்றுனது எடப்பாடி அவர்கள், முன்ன அதிமுக ஆட்சி இருக்கிறப்ப. நானும் டெல்டா காரன்றீங்க. கடலூர் டெல்டா இல்லையா? நெய்வேலி பகுதியில் இருக்கிற நிலம் டெல்டா இல்லையா? பரந்தூர்ல வந்து நிலம் இருக்க, அது வந்து நீர்நிலைகள் இல்லையா? அரிட்டாப்பட்டிக்கு மட்டும் அவ்வளவு வேகமா போறீங்க, போய் திருவிழா நடத்துறீங்க, பாராட்டு விழா நடத்துறீங்க. அப்ப பரந்தூருக்கு என்ன, மேல்மாக்கு என்ன? இந்த நாடகம் எல்லாம் வந்து நம்ம எத்தனை நாள் இந்த மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க? உங்கள்ட்ட மறுபடியும் வர சார். பத்மபிரியா மேம், இப்ப நிறைய கேள்விகளை வந்து வினோபா சார் வந்து அடுக்கியிருக்காரு. மத்திய அரசு என்ன பண்றாங்களோ அதே தான் மாநில அரசும் பண்றாங்க, செயல்பாடெல்லாம் ஒரே மாதிரி. இன்னொன்னு, மத்திய அரசு பண்ற அநியாயத்துக்கு திமுக கூட நாங்க ஒன்றியா இருக்கோம், நாங்க எடுத்து நிக்கிறோம். அதுல மாற்றுக்கிறது தமிழ் விஷயத்துல இருக்கோம், டீலிமிட்டேஷன் விஷயத்துல இருக்கோம். இல்ல இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. அண்ணன் அவர்கள் சொன்னது போல இது பல காலகட்டமாக தமிழ்நாட்டுடைய நலனுக்காக இங்கே நம்ம சொன்ன மாதிரி ஹெல்தி பாலிடிக்ஸ்னு நடந்துட்டு இருக்கு. ஒரு குறை இருக்கும், ஒரு நிறை இருக்கும். எல்லா அரசுலையும் ஏதோ ஒரு குறை நிறை நடந்துட்டே இருக்கும். அவர் அடுக்கடுக்க பல கேள்விகள் கேட்டுட்டு இருந்தாரு. இந்த நிகழ்வு இப்போ நம்ம பேசிட்டு இருக்க டாபிக்ன்றது தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்கான பிரச்சனை. தென்னிந்தியாவுக்காக மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களோட குரலுக்காகவும் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு மாநிலத்தோடைய தாய்மொழிக்காகவும் அவர்களோட ஸ்டேட் ரைட்ஸ்க்காகவும் தெற்கிலிருந்து ஒரு குரல் வந்திருக்கு. அது ரிலேட்டடாக தான் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம். இப்போ அவர்கிட்ட ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு இஷ்யூவும் பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ல நடந்த விஷயம் கிடையாது, பல வருடங்களாக, இன்னும் சொன்னா பல ஆட்சி காலகட்டங்களாக நடந்துட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின் கேட்டாரு. டாஸ்மார்க்ல ஆரம்பிச்சு, பெண்களுக்கு நடக்கக்கூடிய அநீதியில் ஆரம்பிச்சு, என்வாயர்மெண்டல் இஷ்யூஸ்ல ஆரம்பிச்சு அவர் கேட்ட கேள்விகள் சில இது ஆமா இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஆனா பல இது ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட மட்டும் இல்லாத ஒரு விஷயம். ஏர்போர்ட் கையகம் படுத்துறதுலேருந்து மற்ற எல்லா விஷயமுமே ஸ்டேட் கவர்மெண்டோட கையில மட்டும் கிடையாது, நம்ம எடுத்து கொடுக்குற சில வகையான லேண்ட்ஸ்ல இருந்து. பட் நீங்க காம்ப்ரமைஸ் ஆயிடுறீங்க அப்படிங்கிறாரு. இப்போ பரந்தூர் ஆகட்டும், பசுமை வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு 8 வழிச்சாலை வந்து பசுமை வழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாத்தினதாகட்டும், எல்லாத்துலயுமே ஒரு காம்ப்ரமைஸ்க்குள்ளாக திமுக வந்துருது அப்படிங்கிற
ஒரு பாயிண்டை தான் அவர் கொண்டு வர்றாரு. இல்ல, நிச்சயமாக இல்ல. அதுல குறிப்பா அவர் வந்து பள்ளிக்கல்வி சார்ந்து, மும்மொழி கொள்கை சார்ந்து நிறைய விஷயங்கள் வந்து கொண்டாரு. அது எல்லாத்துக்குமே வந்து எதிர்கருத்துகள் இருக்கு. அது ஒவ்வொன்றையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நாள் கூட நமக்கு பத்தாத அளவுக்கு போயிருக்கும். சொல்லப்போனா அவர் ஒரு விஷயம் சொன்னாரு, ஒரு மொழி கொள்கையே எங்களுக்கு போதும், எங்களுக்கு எதுக்கு இருமொழி அப்படின்னாங்க. தமிழ் வழியிலேயே வந்து நம்ம படிச்சிருக்கலாம், தமிழ் தான் செம்மொழியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, தமிழுக்குன்னு ஒரு ப்ரைட் இருக்கு, அது நம்மளுடைய ஐடென்டிட்டி. அதனால விட்டு கொடுக்காம இவ்வளவு தூரம் போராடுறதுனால தான் தமிழ்நாடுன்னு தனி ஒரு அடையாளம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. ஆனா தமிழ்னு நமக்குள்ள மட்டுமே வந்து பேசிக்கிட்டு அதை பத்தி மட்டுமே படிச்சுக்கிட்டு அதை வச்சே ஒரு மாநிலத்தை கொண்டாடினா நம்ம மாநிலத்துக்குள்ள நம்ம நல்லா இருக்க முடியும். அண்ணா அவர்கள் கொண்டு வந்த இருமொழி கொள்கை கொண்டு வந்ததுனால தான் இன்னைக்கு அண்ணன் அவர்கள் சொன்னது போல உலகம் முழுக்க தமிழர்கள் ஆழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க போய் நான் தமிழ்ல தான் பேசுவேன், ஜப்பான்ல போய் உட்காந்து தமிழ் தான் பேசுவேன், அமெரிக்கால உட்காந்துட்டு தமிழ் தான் பேசுவேன், ஸ்வீடன்ல தமிழ் தான் பேசுவேன்னா நான் பேசுவேன், நான் என்னோட விஷயங்கள்லாம் எடுத்துரைப்பேன், என் ப்ராஜெக்ட்ஸ் கொண்டு போய் அங்க நிலை நிறுத்துவேன். ஆனா அங்க இருக்கிறவங்க முதல்ல புரிஞ்சாதானே அவன் முதல்ல என்ன அக்செப்ட் பண்ணிப்பான். அப்ப எனக்கு இன்னொரு மொழி அப்படின்றது தேவைப்படுது. ஸோ ஆங்கிலமும் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய மொழியும் உலகத்தோட கம்யூனிகேட் பண்ற ஒரு கம்யூனிகேட்டிவ் லாங்குவேஜ்னு இருமொழி எங்களுக்கு போதுமானது. பானிபூரி விற்கிறதுக்கும் ஹிந்தி சீரியல் தெரிஞ்சுக்கிறதுக்கும் எங்களுக்கு ஹிந்தி தேவையில்லை அப்படின்றது நம்மளோட ஸ்டாண்டா இருக்கு. ஸோ இருமொழி கொள்கை அப்படின்றது தான் தமிழ்நாட்டுடைய வளர்ச்சிக்கு முன்னாடி நிக்குது. அது அந்த பாயிண்ட்டை நான் கிளியர் பண்ண விரும்புறேன். தமிழ் எங்களுக்கு வேணும் தான், தமிழ் முக்கியத்துவம் இருக்குதான், வரலாற்று தொன்மை இருக்குதான், இல்ல தமிழ் எங்களுக்கு வேணும். ஆனா தமிழ் மட்டுமே வச்சுட்டு அவர் சொன்னாரு சயின்ஸையும் மேக்ஸையும் தமிழ்ல கற்றுக் கொடுக்க வேண்டியதானே. நம்ம பசங்க தமிழ்ல இங்க படிச்சிடுவாங்க, வெளிநாட்டுக்கு போய் அவன் என்னன்னு போய் கம்யூனிகேட் பண்ணுவான், தமிழ்ல போய் கம்யூனிகேட் பண்ண அங்க இருக்கணும் மேல புரியுமா? மன்னிக்கணும், நான் தமிழ்ல ஆங்கிலம் கற்கவே கூடாதுன்னு நான் சொல்லலை. ஆங்கிலம் இணைப்பு மொழியா மாநில இந்தியாவில் இருக்கட்டும், வெளி உலகத்துக்கு இருக்கட்டும், சமூக நீதின்றது தன்னுடைய தாய்மொழியில் அறிவியலையும் கணக்கையும் தொழில்நுட்பத்தையும் படிப்பது சமூக நீதி விஷயம். தெளிவுபடுத்த விரும்புறேன். சமூக நீதி என்பது தாய்மொழி வழியில் எனக்கு என்னுடைய நாட்டில் எனக்கு கல்வி கற்பதற்கான எல்லா விஷயங்களும் கிடைக்கணும். அது கட்டாயமா இங்க இல்ல. அதான் சொல்ல வரேனே தவிர இருமொழி கொள்கையில் இருக்கிற நீங்க இங்கிலீஷ் படிச்சாதான் வெளிநாட்டுல போய் ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அப்படின்றது வேற. அவன் இங்க படிச்சு நீட்டே கிளியர் பண்ண முடியல இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ்ல, ஏன்னா தமிழ் வழியில அவன் படிக்க முடியல. இங்க வந்து இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அவன் அட்டன் பண்ண முடியல, ஏன்னா இங்கிலீஷ்ல இருக்குது. அவன் தாய்மொழியில படிச்சான்னு வச்சுக்கோங்களேன், அவன் சிறந்து விளங்குவான். தாய்மொழியில நீங்க அவனை வந்து அறிவியல் கற்கிறதற்கும் தொழில்நுட்பம் கற்கிறதற்கும் இல்ல தமிழை கற்கிறதற்கும் இல்ல லிட்ரேச்சரை கூட இருக்கட்டும், இன்னொரு லிட்ரேச்சரை படிக்கிறதுக்கு கூட தன்னுடைய லிட்ரேச்சரோட என்ன இருக்குன்னு தெரியணும்ல. நான் அதனால வந்து ஆங்கிலம் தேவையில்லைன்னு நாங்க சொல்ல. நீங்க தமிழ்நாட்டுல 1949 சொன்னீங்க தமிழ் கட்டாய பாடமாக்கப்படும், வழக்காடு மன்ற மொழியாக்கப்படும், தமிழ் வழிபாட்டு மொழியாக்கப்படும் எல்லாம் சொன்னீங்கல்ல. அதனுடைய நிலை இன்னைக்கு என்னன்னு கேட்டனே தவிர நான் வந்து இப்ப ஆங்கிலம் வந்து வெளிநாட்டுல யூஸ்ஃபுல்லா இல்ல, இங்க யூஸ்ஃபுல்லா இருக்குது, அங்க யூஸ்ஃபுல்லா இருக்கு, இங்க யூஸ்ஃபுல்லா அப்படி சொல்லல. இங்க கட்டாய பாடமாக இருக்குன்னு ஏதாவது ஒரு சட்டத்தை காமிங்க, ஏதாவது ஒரு ஸ்கூலை கொண்டு போய் காமிங்க, ஏதாவது இதான் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்ற அதை தான் நான் கேட்கறேன். ரொம்ப கிளியரா அழுத்தம் திருத்தமா சொன்னாரு. அறிவியலை கூட தமிழ்ல தான் வந்து கற்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் விட்டாரு. இப்ப சமூக நீதின்னு கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறாரு. அவர் கம்யூனிகேட் பண்ணும்போது ஒரு இடத்துல கூட இஸ் வாஸ்ன்னு நான் நடுவில் தடுக்கல, எதுவும் எதிர்த்து பேசல. அவரோட ஸ்டர்ன் முடிகிற வரைக்கும் நான் பொறுமையா இருந்து என்னுடைய வாதத்தை நான் வைக்கிறேன். அப்படின்றப்போ அதே இதை அவரும் கடைபிடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வெறும் மொழி தானே வச்சுதான், மொழி வச்சுதான் இன்னைக்கு நம்ம போர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அறிவியல்ல இருந்து எல்லாத்தையுமே வந்து தமிழ் வழியில வந்து நம்ம கத்துட்டு மற்ற இடத்துல போய் நம்மளால பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது. அதனால ஆங்கிலம் வேணும், எங்களுக்கு இருமொழி வேணும்ன்றது தான் இன்னைக்கு தமிழ்நாடோட ஸ்டாண்ட். இது அநேக மக்கள் ஒத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ வந்து சொல்றாரு தாய்மொழியில கத்துட்டு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து இங்கிலீஷ் எது கஷ்டப்பட்டாருன்னு. அதுதான் உண்மை. அதுக்காக தான் நாங்கள் போராடிட்டு இருக்கோம். மும்மொழி வேணான்னு சொல்லி அதுக்கு தான் போராடிட்டு இருக்கோம். ஒரு மொழி கத்துட்டு எங்க இடத்துக்குள்ளேயே நாங்கள் சுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு மொழி தேவையில்லை. 3 மொழி கத்துக்கிட்டு தேவையில்லாத ஒரு மொழி எங்களுக்குள்ள கொண்டு வராதீங்கிறதுக்கு 3 மொழி வேணான்னு சொல்றோம். இருமொழி கொள்கையில தமிழ்நாடு இன்னைக்கு சிறப்பாக இயங்கிட்டு இருக்கு, ரிசல்ட் ஓரியன்டா போயிட்டு இருக்கோம். அதனால இதை கொண்டு வந்து எமோஷனலா கனெக்ட் பண்ணி இருக்கக்கூடிய மாணவர்களுடைய வாழ்க்கையில விளையாட வேண்டான்றது நம்பர் 1. நம்பர் 2, தமிழ் வந்து கட்டாய பாடமா வந்து இல்லை அப்படின்னு சொல்றாரு. எந்த அரசு பள்ளியில தமிழ் வந்து இல்லாம இருக்கு அப்படின்றத அண்ணன் அவர்கள் காட்டணும். கேந்திர வித்யாலயில அவங்களுக்கு ஒரு சிஸ்டமேட்டிக் விஷயம் இருக்கு. அங்க தமிழ் ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். நம்ம போராடாமலாம் ஒன்றும் கிடையாது. ஸோ கட்டாயமா பாடமா வந்து தமிழ்நாட்டுல இந்த ஒரு பள்ளியில வந்து இல்லை அப்படின்றத வந்து அவர் காட்ட சொல்லலாம். ஒரு இடத்துல கூட தமிழ்நாட்டுல பல பள்ளிகள் இருக்கு, ஒரு இடத்துல கூட அந்த மாதிரி கிடையாது. அண்ட் தமிழ் வழியில என் குழந்தை கற்க கூடாதுன்னு நினைச்சு எந்த பேரண்ட்ஸ் கொண்டு போய் வந்து எந்த ஸ்கூல்லையும் போய் சேர்த்து நான் சொல்றேன். கேந்திர வித்யாலயில இருக்குல்ல தமிழ் இல்ல, நீங்க போடுங்க. மற்ற ஸ்டேட்ல போட்டிருக்காங்கல்ல, கேட்டுட்டு இருக்கோம். இல்ல கர்நாடகா போட்டிருக்காங்கல்ல, நீங்க ஏன் போடல? ஏன் போடல? மாநில உரிமை பேசுறாங்களே. கர்நாடகா வந்து 80% தமிழ்நாடு இந்த கர்நாடகாவில் இருக்கிற வேலைகள் கர்நாடக மக்களுக்குன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்களா, நீங்க ஏன் போடல? ஆட்சி வரும்போது நீங்க உங்களோட மேனிஃபெஸ்டோல இருக்கு, உங்க மேனிஃபெஸ்டோல சொல்லிருக்காங்க. டிஎம்கேவோட 2021 மேனிஃபெஸ்டோல நாங்கள் தமிழ்நாடு வேலை தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு தமிழ்நாடு வேலை தனியார்களையும் கொடுப்போம்னு ஒரு சட்டத்தை கொண்டு வருவோம் மேனிஃபெஸ்டோல இருக்கு. ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிப்போச்சு. மாநில உரிமை தானே பேசுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்லாம் நடத்துறீங்கல்ல, அதுல ஒரு டேர்ம் போடுங்க எல்லா கம்பெனிஸ்க்கும்.
தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் நீங்கள் வேலை கொடுக்கணும்னு. மேம் இப்போ நான் ஒன்று கேட்க விரும்புகிறேன் மேம். இப்போ தர்மேந்திர பிரதான் சார் ஆக்சுவலி வந்து ஒரு கோடிட்டு அவர் சொன்னது தான் ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. நோட் பண்ணி என்ன சொல்கிறாருன்னா, ஏற்கனவே மும்மொழி கொள்கை இருக்குங்க தமிழ்நாட்டில், இது என்னமோ புதுசாக திமுக சொல்கிறாங்கன்னு அவர் போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டார். பட் அது இப்போது ப்ராக்டிக்கலி அதை தானே கேட்குறாரு சார். இல்லை இங்கே பாருங்கள், இப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற பல ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஸ்கீம் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து அவங்க ப்ரப்போஸ் பண்ண ப்ராஜெக்ட் மாதிரி தெரியலாம். ஆனால் இதே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் வந்து எஜுகேஷனை எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியான ஃபண்ட்ஸும் ஒரே மாதிரியான ஸ்கீம்ஸும் நீங்கள் சொன்ன NEP-யும் எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி தான் கொடுத்தாங்க. எந்த மாநிலம் இவங்க சொன்ன NEP-யை ஃபாலோ பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்டோ ரிசல்ட்டோ காட்டியிருக்காங்க? எதுவுமே கிடையாது. தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ண ப்ராஜெக்ட் பார்க்க ஓரளவுக்கு அவங்கள மாதிரி சிமிலராக இருக்குன்னு அவங்க நினைக்கிற ப்ராஜெக்ட் எது நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணதை மற்ற மாநிலங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காட்டியிருக்கு அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம ப்ரப்போஸ் பண்ணி ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக வந்திருக்கு, ரிசல்ட் ஓரியன்டாக வந்திருக்கு, உடனே வந்து இது எங்களோட ப்ராஜெக்ட் பாருங்க கொஞ்சம் தான் மாறி இருக்கு, அப்படியே வந்து தமிழ்நாடு வந்து எங்கள் ப்ராஜெக்டை காப்பி பண்ணி இன்னைக்கு ரிசல்ட் காட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு காலை உணவு திட்டத்தில் ஆரம்பித்து பல விஷயங்களை வந்து எடுத்து காட்டுறாங்க. நல்ல விஷயம், ஒரு ஸ்கீமோ ஒரு ப்ராஜெக்டோ வந்து குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக நம்ம கொண்டு வரோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது அப்படின்றது வந்து நம்ம ஸ்டேட் ப்ரப்போஷனேட் பண்ணது தான், கமிட்டி ப்ரப்போஸ் பண்ணது தான் நிறைய விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கோம். தர்மேந்திர பிரதான் அவர்கள் அனுப்பிச்ச அந்த லெட்டர் வச்சு கூட பெரிய அரசியல் பெரிய சர்ச்சை விவாதம் நடந்துச்சு. நீங்கள் எது அனுப்புனாலும் சரி எங்கள் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் மாணவர்களோட ஃபியூச்சருக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்கள் கமிட்டி ப்ரப்போஸ் பண்ணுற விஷயங்களை தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற ஸ்டாண்டில் இன்னைக்கு வரைக்கும் நம்ம உறுதிப்பாடோடு இருக்கும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஸ்கீம் எங்களோட ஸ்கீமு, ஃபண்டு எங்களோட ஃபண்டு அப்படின்னு எல்லாத்துலேயும் அவங்க லேபிள் ஓட்டுறாங்களே தவிர்த்து அது எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரப்போஸ் பண்ண விஷயங்கள் தான் போயிட்டுருக்கு. கேந்திர வித்யாலயா பொறுத்த வரைக்கும் அது வந்து நம்மளுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் வரல, அது இன்றைக்கும் வந்து ஒன்றிய அரசுடைய கண்ட்ரோலில் வருது, அவங்களோட இதில் தான் இருக்குது. அதனால தான் வந்து மும்மொழி கொள்கை வந்து அங்கே இஷ்யூவில் இன்னுமே போயிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி நாங்கள் கொண்டு வந்தது தான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு, ஏன் இதை ஒத்துக்கிறதுக்கு வந்து ஆட்சேபிக்கிறீங்க அப்படின்னா சில இடங்கள் நமக்கு நெருடலாக இருக்குது. இதை கொண்டு வந்தால் நம்மளுடைய மொழிக்கும் நம்மளுடைய ஐடென்டிட்டிக்கும் இங்கே பாதிப்பு வருதுன்னு தோன்ற விஷயத்துக்கு நம்ம குரல் கொடுத்துட்ருக்கோம். அப்போ பாதி அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க பாதி அக்செப்ட் பண்ணலன்ற விவாதமே இங்கே கிடையாது. எங்கள் மாநிலத்துக்கு எங்கள் மாணவர்களுக்கு எது வேணுமோ அதை செய்யக்கூடிய இடத்துல எங்கள் மாநிலம் இருக்குது. ஆல்ரெடி வந்து ரிசல்ட் ஓரியன்டாக உலகம் முழுக்க ஆழ்ந்துட்டுருக்கோம். இந்த இருமொழி கொள்கையில் படிச்சுட்டு போனவங்க தான் உலகத்தை ஆள்றாங்கன்றதை நம்ம காட்டுறோம். இப்போ சக்ஸஸ் ஆனதுக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எங்களோடதுன்னு சொல்றாங்கல்ல, ஒரே ஒரு விஷயம், இதே பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமை எந்த மாநிலத்தில் அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்ஸஸ் ரேட் காட்டியிருக்காங்கன்னு கேட்டால் இல்லை, அதுதான் உண்மை. அதனால நம்ம பண்ற விஷயங்களுக்கெல்லாம் அவங்க லேபிள் ஒட்டுறதும், இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்லலை, எல்லா துறையிலையும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பிரச்சனைகளை குறைகளை சிறை பண்ணி நிலையாக்கி அடுத்த லெவலுக்கு போறது எப்படி அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். பிரிட்டிஷர்ஸ் விட்டுட்டு போனப்போ ஒரே மாதிரி தான் எல்லா மாநிலங்களும் இருந்தது, தென்னிந்தியா மட்டும் ஏன் வந்து இப்போ அடுத்தடுத்த லெவல்ல போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு வெளிச்சம் பாய்ச்சலன்னு சொல்றாரு சார். இப்போ அரிட்டாப்பட்டிக்கு வந்து ஸ்டாலின் சார் வந்து எவ்வளவு ஒரு கான்சென்ட்ரேட்டடா இருக்காரோ அந்த அளவுக்கு நீங்க ஏன் நெய்வேலியில இல்ல அப்படின்னு ரொம்ப குறிப்பிட்டு. நெய்வேலி மட்டும் இல்ல, மேல்மால இல்ல, பரந்தூர்ல இல்ல. ரொம்ப அவரோட கேள்வி வந்து ரொம்ப சில திட்டங்கள் வரல அப்படின்றப்போ அந்த திட்டங்கள்ல நிலங்கள் கையகப்படுத்தல, அங்க இருக்கிற மக்களை வந்து அப்புறப்படுத்தல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தரிசு நிலம், இங்க வந்து விலை நிக்கிற நிலம், அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது எதுவுமே ஸ்டேட் கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல மட்டும் கிடையாது, அது அண்ணனுக்கும் தெரியும். எல்லாமே வந்து ஒன்றே எல்லாமே land acquisition is a state subject. Central government will not do anything. நாங்க ப்ரோபோஸ் பண்ற நாங்க குடுக்குற அந்த ஒரே லேண்ட் மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்குமான்றதை கேட்டு சொல்லுங்க. அவர் எங்க இருந்து வர்றாருங்கறத நான் சொல்றேன் மேம். இப்போ பரந்தூருக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்து இதுதான் முடிவாகி ரன்வே வந்து இருங்க, அரிட்டாப்பட்டிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் போட்டு அழுத்துனாங்க. ஏன் அப்புறம் பாராட்டு விழா நடத்தி நீங்களா மாலை போட்டுக்கிட்டீங்க? ஏன் அந்த நெய்வேலிக்கு போட்டுங்க நாங்க வேணான்னு சொல்றோமா? மேல்மாக்கு போட்டுங்க நான் வேணான்னு சொல்றோமா? பரந்தூருக்கு போட்டுங்க நாங்க வேணான்னு சொல்றோமா? அப்ப அரிட்டாப்பட்டிக்கு என்ன? சகோதரி சொன்னாங்கல்ல, நான் அரிட்டாப்பட்டிக்கு எப்படி இந்த அரிட்டாப்பட்டி இஸ் இன் வாட் வே டிஃபரெண்ட் ஃப்ரம் நெய்வேலி, மேல்மா அண்ட் பரந்தூர்? லெட்டர் எக்ஸ்பிளைன். அவங்க வேணாம், நான் அவங்கள திமுக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் வாட் வே இட் இஸ் டிஃபரெண்ட்? அரிட்டாப்பட்டிக்கு போய் மாலை போட்டுக்கிட்டாரா இல்லையா? ஏன் நெய்வேலிக்கு அதை பண்ண மாட்டாரு? ஏன் வந்து ஏங்க இது உணர்ச்சி வச்ச பிரச்சனைங்க. நீங்க ஆவுன்னா பிஜேபி மத்திய அரசுன்றீங்களா? உங்களுக்கு பிரச்சனை வரும்போது நாங்க கூட நிக்கிறோம். அரிட்டாப்பட்டிக்கு கூட நின்னோம், மேல்மாக்கும் நிற்போம். தமிழ் உணர்வு, தமிழ் உரிமை, தமிழ்நாடு உரிமை கூட நிற்போம். அதில் மாற்று நாங்க மட்டும் இல்லை, எல்லாரும் நிற்கிறாங்க, எல்லாரும் நிற்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன அரிட்டாப்பட்டிக்கு வேற ஒரு ஸ்டாண்டு? நான் தான் கேட்கணும் நினைச்சேன், அரிட்டாப்பட்டிக்கு வேற வாய் இருக்குதா ஸ்டாலினுக்கு? நேற்று கேட்கிறாரு ஏவா வேலை இருக்கு, அவர்கிட்ட பார்த்து கேட்கிறேன், அரிட்டாப்பட்டிக்கு வேற வாய், பரந்தூருக்கு வேற வாயா திமுக? அப்ப மாநில உரிமைன்னு பேசுறதெல்லாம் சும்மா இது. இந்த ரூபாய் குறியீடு கூட அவர் சொன்னாரு, அதுல என்ன பெரிய மாற்றம் ஏற்பட்டுற போகுது அப்படின்னு கேட்கிறாரு. ரூபாய் குறியீடு மாத்துறதுல பத்தி நமக்கு இந்த இதுல அந்த ரூ அப்படின்ற ஒற்றை வார்த்தை மாத்துறதுமா தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் பெருசா எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ஸ் ஒன்றும் வரப்போறது இல்லை. ஆனா நம்ம இங்க நம்மளுடைய உரிமையை காட்டுறதுக்கும் ஐடென்டிட்டியை வந்து நம்ம பிரதிநிதித்துவப்படுத்துறதுக்காக மட்டும்தான் இந்த ரூ அப்படின்ற மாற்றம் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காங்க.
ஸோ தமிழர் கொண்டு வந்த ஒரு சிம்பிளை இப்போ நாம மாத்துறதுக்கு காரணம் நம்மளுடைய நிலைப்பாட்டையும் நம்மளுடைய முக்கியத்துவத்தையும் வந்து ஒன்றியத்துக்கு உணர்த்ததுக்காக மட்டும்தான் இந்த விஷயம் வந்து செய்யப்பட்டிருக்கு அப்படின்றது தான். இதனால பெருசா ஒன்று மாற்றம் வருமானா இல்லை எங்க ஐடென்டிட்டி இதுதான், நீங்க பண்றது எல்லாத்துக்கும் நாங்கள் அமைதியா இருக்க மாட்டோம்னு ஒரு சிம்பிளைஸ் பண்றதுக்காக மாத்தின விஷயம் தான் இந்த ரூ அப்படின்ற மேட்டர். சார் இப்போ டீலிமிட்டேஷன் ஆகட்டும், மும்மொழி கொள்கை ஆகட்டும், எல்லாத்துலேயுமே கோர் இஷ்யூவில் வந்து அவங்க கரெக்டாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காரு. உங்களுடைய நிறைவான கருத்து சார், ஒரு டோட்டலாக ஒரு சம்மரின்னா என்ன பண்ணுவீங்க? We are with the state of Tamil Nadu, with the people of Tamil Nadu. அதை மாற்றுக்கிறதே கிடையாது. நாம் வந்து proportionate to the increase in percentage of seats in North India, அது தமிழ்நாட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணணுன்றதான் எங்களோட நிலைப்பாடு. மாற்றுக்கிறதுல அதுதான் அந்த அனைத்து கட்சி கூட்டில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் கிட்டத்தட்ட எல்லா முதலமைச்சர்களையும் கூப்பிட்டு நீங்கள் ஒரு குழுவாக போங்கன்றதும் அந்த அறிவுறுத்தல் பாட்டாளி மக்கள் கட்சி சொன்னது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மும்மொழி கொள்கைகள்லையும் அந்த ஹிந்தி திணிப்புக்கு நாங்கள் எதிரானவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சி அதில் எந்த அளவும் எல்லளவு. ஆனால் அதில் திமுக வந்து எந்த அளவுக்கு நாடகம் ஆடுகிறார்கள் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். இப்போ என்ன நாடகம் அப்படின்னா, நீங்கள் 5வது வரைக்கும் இது முன்னாடி வரும்போது 5வது வரைக்கும் தமிழ் மொழி கட்டாய பாடமாக வைங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நீங்கள் 5வதுக்கு மேலே நீங்கள் ஆங்கிலம் கலத்து கொடுங்க உலகத்தில், நாங்கள் அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் 5வது வரைக்கும் கட்டாய பாடத்தை நீங்கள் கொண்டு வரல, அதை நீங்கள் நாடகம் ஆடுறீங்க. உணர்ச்சி வசமாக பேசுகிறோம்னு 1949 உணர்ச்சி தமிழ்னு ஆட்சிக்கு வந்து தமிழுக்கு ஒன்றுமே செய்யாமல் எதுவுமே பண்ணாமல் போகிறது. நீங்கள் திருக்குறளை ஆரம்பித்து கோட் பண்ணதுனாலோ, திருக்குறளை உலகம் ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ணுறது அது ஆரோக்கியமான விஷயம் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் திருக்குறளில் சொன்னதெல்லாம் செய்கிறீங்களா நீங்கள்? கல்லுண்ணாமைன்னு ஒன்று இருக்குது சொல்கிறாங்க. நாங்கள் வந்து மகளிருக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறோம், பெண்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம் அந்த கல்லூரி பெண்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஆண்களுக்கு நாங்கள் எதுவுமே செய்யலை, இது வந்து இந்த பட்ஜெட். ஆண்களுக்கு தான் நீங்கள் சாராயம் கொடுக்குறீங்களா? சாராயம் விற்கிறது ஒரு அரசோட வேலையா? கள்ளச்சாராயம் விற்று அதை சாவுறாங்களே, அதெல்லாம் உங்கள் ஆட்சியோட தோல்வி இல்லையா? அந்த சாராயத்திலையும் டாஸ்மாகில் இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது, அது உங்கள் தோல்வி இல்லையா? இவங்க சொல்கிறாங்க 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையை பற்றி பேசுகிறாங்க. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் வெறும் 87 கோடி மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஆண்டு பட்ஜெட்டில் 2004-2025 பட்ஜெட்டில் ஏற்கனவே கொடுத்த பட்ஜெட் இந்த 1000 ரூபாய் கொடுக்குற அந்த மாதம் கொடுக்கல, வெறும் 87 கோடி தான் கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நீங்கள் வெறும் 50,000 பேர் தான் கொடுப்பீங்க. ஆனால் ஊராக போய் முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் சேர்ந்துங்க நாங்கள் கொடுத்துருவோம். எப்படி கொடுப்பீங்க? அதுக்கு பணம் ஒதுக்கணுமா இல்லையா? பணத்தை ஒதுக்காமல் எப்படி பணத்தை கொடுப்பீங்க? அது ட்ராமா இல்லையா? நாங்கள் வந்து இந்த தடவை 20,000 உயர்க காலேஜஸில் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில். நீங்கள் வெறும் 1700 கோடி ரூபாய் தான் ஒதுக்கிறீங்க உயர்கல்விக்கு. பேராசிரியர்கள் எங்கே போவீங்க? பேராசிரியர் வேணும்ல, குறைந்தபட்சம் ஒரு 800 ஒரு 8000 பேராசிரியர்கள் ஏற்கனவே பிரச்சனை இருக்குது. அது அப்போ நீங்கள் 1700 கோடி உயர்கல்விக்கு எக்ஸ்ட்ரா ஒதுக்கிட்டு நாங்கள் வந்து இத்தனை பேரை பண்ணுவோன்றது ட்ராமா இல்லையா? பள்ளிக்கல்வித்துறையில் நீங்கள் என்னென்ன சொல்லியிருக்கீங்க? வெறும் 46,000 கோடி போதுமா தமிழ் பள்ளிக்கல்விக்கு? ஒவ்வொரு ஆண்டு என்ன பண்ணுவாங்க, குறைந்தபட்சம் ஒரு 5,000 கோடியாவது உயரும் பள்ளிக்கல்வித்துறைக்கு. இப்போ போன வருஷம் 40,000 கோடினா இந்த வருஷம் 45,000 கோடி இருக்கும். இந்த தடவை போன தடவை 44,000 கோடி, இந்த தடவை 46,000 சொச்சம் கோடி. வெறும் 2,500 கோடி தான் ஒதுக்கியிருக்கீங்க. இதை வச்சு பள்ளிக்கல்வித்துறை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க? ஆசிரியர்கள் தற்காலிக ஆசிரியரை வச்சு நீங்கள் ஓட்டலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? எப்படி கல்வி தரமாக இருக்கும்? அன்றைக்கு இந்த கல்வி தரமாக இருந்ததுன்னா நீ காமராஜர் போட்ட அடித்தளம் மதிய உணவு திட்டம், அதுக்கான அடித்தளம் கல்வி. ஆசிரியர்களும் நீங்கள் வந்து நிரந்தர ஆசிரியர்களாக இருந்தாங்க. இன்னைக்கு நிரந்தர ஆசிரியர்கள் எவ்வளோ பேருங்க இருக்காங்க பள்ளியில்? போய் பாருங்க. நிரந்தர உதவி பேராசிரியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்க. எல்லாம் பெர்மனன்ட். 40,000 பேர் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட்டில் உள்ள வருவாங்கன்றாங்க. இன்னும் எத்தனை மாதம் இருக்குது ஆட்சி? டிஎன்பிசியே இன்னும் 6 மாதம் 7 மாதம் கழிச்சு தான் நோட்டிஃபிகேஷனே கொடுப்போம்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி 40,000 பேர் செய்வீங்க? 4 வருஷமாக எதுவும் செய்யாமல் ஒரிஜினலாக இவங்க வந்து மேனிஃபெஸ்டோ என்ன தெரியுமா சொன்னாங்க, நாங்கள் 5 லட்சம் பேரை நாங்கள் வந்து அரசு ஊழியராக ஆக்குவோம் அப்படி தான் சொன்னாங்க. மொத்தமாக 70,000 பேர் கூட ஆக்கல. இப்போ டிஎன்பிஎஸ்சியில் நியமனங்கள் பற்றி பேசுகிறப்ப அங்கே நிறைய கோர்ட் ப்ரொசீடிங்ஸ் இருக்குது, நிறைய அப்புறம் ஏன் வாக்குறுதி கொடுத்தீங்க? இது உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு இந்த ப்ராக்டிக்கல் டிஃபெக்ட்லாம் மேனிஃபெஸ்டோ எழுதும் போது அந்த எழுதுகிற திமுக காரங்களுக்கு தெரியாதா? அந்த மேனிஃபெஸ்டோ வந்து பெருமையாக சொல்லி ஓட்டு கேட்கும்போது அந்த திமுக காரங்களுக்கு தெரியாதா? அப்புறம் என்ன, அப்போ சொல்லி ஓட்டு வாங்குறது. அப்புறம் இப்போ பிரச்சனைகள் வந்து நடைமுறை சிக்கல் இருக்குது. இந்த நடைமுறை சிக்கலாக நாங்கள் வந்து எதிர்த்து களமாடுவோம், நடைமுறை சிக்கலை வந்து நாங்கள் தூக்கி போட்டு மிதிப்போம் அப்படிலாம் சொல்லி ஆட்சி வாங்கினீங்கல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டு நீட்டை ஒரே நாளில் வச்சுருவோம். அந்த மேஜிக் வந்துட்டு இருக்குன்னு உதயநிதி பேசினார். துணை முதலமைச்சர் பேசினாரா இல்லையா? வீடியோக்கள் இருக்கா இல்லையா? என்ன போச்சு அந்த மேஜிக்? என்னாச்சு? இப்படிலாம் ஊரை ஏமாத்துறது தான். இதைத்தான் அவங்க பண்ணுறது. நீங்கள் பட்ஜெட்டில் வந்து ரொம்ப பெருமை 87 கோடி ஒதுக்கிட்டு எப்படி நீங்கள் எல்லா இருக்கிற விமனுக்கெல்லாம் நீங்கள் 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்க? யாரை ஏமாத்துறீங்க? ஃபிஸ்கல் டெபிசிட் எவ்வளோ? பட்ஜெட் டெபிசிட் எவ்வளோ?
ரெவன்யூ டெபிசிட் எவ்வளோ? இதில் இந்த லட்சணத்தில் 2030 $1 trillion எக்கானமி. என்னது? $1 trillion எக்கானமி. எப்படிங்க பண்ணுவீங்க? மகாராஷ்டிராவாலே முடியாது 1 trillion எக்கானமி. நீங்க எப்படி பண்ணுவீங்க? யார்கிட்ட கதை விட்டுக்கிட்டு யார்கிட்ட நீங்க ஏமாத்துறீங்க? பட்ஜெட்னு 20 லட்சம் மடிக்கணினி கொடுப்பான்றாங்க. ஆட்சியில் இருக்க போது 10 மாசம். எப்படி 20 லட்சம் கொடுப்பீங்க? எப்படியே கொடுக்க முடியும்? இயற்கையா பாசிபிள் அது? இன்னைக்கும் வந்து மக்களை ஏமாத்துறாங்க. சமூக நீதி விஷயத்துல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு தோழர் சொல்றாரு. சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டிய அதிகாரம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் ஆஃப் இந்தியா 2008 மாநில அரசுக்கு இருக்கு அப்படின்றத உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு, உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு, கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான கட்சிகள் சொல்லிட்டாங்க. அதை மீறியும் மாநில உரிமை, அந்த உரிமை மாநில உரிமை, கணக்கெடுக்கிற உரிமை. நான் வந்து சென்சஸ் எடுக்கிறது தலை கணக்கு, நான் கேட்கறது பேக்வர்ட்னஸை இவாலுவேட் பண்ற சர்வே கணக்கு. இது மாநில உரிமை. இதை தூக்கி மத்திய அரசு தான் எடுக்கணும்னு தாரவா இருக்கிறாரு முதலமைச்சர். இது மாநில உரிமைக்கான அரசா? இது மாநில உரிமையை காப்பாற்ற அரசா? இது எனக்கு சுத்தமா புரியல. சாதாரண 12வது படிச்ச சிவிக்ஸ் படிச்ச பையனுக்கு தெரியும், திஸ் இஸ் a ஸ்டேட் ரைட். எது? சர்வே எடுக்கிறது மாநிலத்தினுடைய உரிமை. இது மாநில உரிமை பிரச்சனை. இந்த பிரச்சனை, இந்த உரிமையை தூக்கி நம்ம மத்திய அரசு கொடுத்தா அந்த முதலமைச்சர் மாநில உரிமையை தாரை வார்க்கிறாருன்னு அர்த்தம். அதை பத்தி இந்த பட்ஜெட்ல ஒரு வார்த்தை பேசல. சட்டமன்றத்தில் திருப்பி முதலமைச்சர் பச்சை பொய்யை, முதலமைச்சர் சார்ந்த சில அமைச்சர்களும் பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. உச்சநீதிமன்றம் சொல்றாங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் த ரைட் டு கலெக்ட் கான்டெம்பரரி அண்ட் பெர்டினன்ட் டேட்டா. த யூனியன் கவர்மெண்ட் நோ நீட் டு இன்டர்ஃபியர் இன் திஸ் அப்படின்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருக்கு. ஹூ இஸ் கம்பீட்டன்ட்? ஸ்டேட் கவர்மெண்ட். இங்க ஸ்டேட் கவர்மெண்ட் யாரு? திமுக. டு கலெக்ட் வாட்? கான்டெம்பரரி அண்ட் பெர்டினன்ட் டேட்டா. தலை கணக்கு இல்லை, தட் இஸ் சென்சஸ் டேட்டா. இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? மக்கள்கிட்ட தலை கணக்கு எடுக்கிறது மத்திய அரசுன்னு சொல்ற மாதிரி அப்படியே ஏமாத்தி இந்த பேக்வர்ட்னஸ் சர்வே எடுக்கிறதும் மத்திய அரசோட கணக்கு, மத்திய அரசோட உரிமைன்னு சொல்லி மத்திய அரசை தார வைக்கிறாங்க. அப்படி நீங்க இந்த மாதிரி இல்லாம எப்படி நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வந்து நாங்க வந்து 15% உள்ளீடு ஒதுக்கீடு தரும் எதை வச்சு சொன்னீங்க? முதலமைச்சர் சொன்னாரா இல்லையா? மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு வாங்கினாரா இல்லையா? ஓட்டு வாங்கி ஏமாத்துறாங்களா இல்லையா? சமூக நீதி விஷயத்துல இந்த அரசு சமூக நீதியை படு குழியில் தள்ளி உள்ளது. சமூக அநீதி இழைக்கிறது இந்த அரசு. எந்த வகையிலும் சமூக நீதி கிடையாது. நிலத்தை காப்பாற்றுவதில் சமூக நீதி இல்லை, மொழியை காப்பாற்றுவதில் சமூக நீதி இல்லை, இடஒதுக்கீடு காப்பாற்றுவதில் சமூக நீதி இல்லை, கனிம வளங்களை, இயற்கை வளங்களை காப்பாற்றுவதில் சமூக நீதி இல்லை. சாராயம் கொடுத்து மனித உரிமையை பறிக்கிறாங்க. சாராயம் குடிச்சிங்கன்னா உங்க லிவர் போகும், சிரோசிஸ் வரும், சீக்கிரமா செத்துருவாங்க இந்த மக்கள். சொந்த மக்களை கொலை செய்கிற அரசு இந்த அரசு சாராயத்தால. இன்னைக்கு போய் லிவர் சிரோசிஸ்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் டாஸ்மாகால சாவரவங்க கணக்கெடுக்க சொல்லுங்க பாப்போம். ஒரே ஒரு தைரியம் இருந்தா செய்ய சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேர் இளம் விதவைகளா இருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். படிப்படியா நாங்க 500 ரூபாய்க்கு 500 கடையா குறைப்போம்னாங்கல்ல மதுவில் இது மேனிஃபெஸ்டோல. ஏன் அதை குறைக்கல? சொன்ன இந்த மேனிஃபெஸ்டோல சொல்லி நாங்க முன்னாடி சொன்னோம் அப்படின்றாங்க. கல்யாண மண்டபத்திலையும் விளையாட்டு மைதானங்கள்லையும் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்சஸ்லையும் சாராயம் கொடுக்கலாம் அப்படின்னு ஜிஓ பாஸ் பண்ணது எந்த அரசு? அந்த ஜிஓ இவங்களா வித்ரா பண்ணாங்களா? கவர்மெண்டா வித்ரா பண்ணாங்களா? பாட்டாளி மக்கள் கட்சி கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டுக்கு போய் தான் அந்த ஜிஓ இப்ப ஸ்டேல இருக்குது. ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின்ல வந்து சாராய பாட்டில் உழுவோம், நீங்க காசு போட்டு டோக்கனை போட்டா சாராய பாட்டில் உழுவுனாங்களே, யார் சொன்னா? நாங்க சொன்னோமா? திமுக சொல்லுச்சு. சாராயம் வித்துக்கிட்டு சமூக நீதி எப்படி பேச முடியும் ஒரு அரசு? இளம் விதவைகளை உருவாக்கி விட்டு எப்படி இந்த சமூக நீதி பேசும்? இப்ப சமூக நீதிக்கு நேர் எதிரான அரசு இந்த திமுக அரசு, இந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்றத நாங்க திட்டவட்டமா சொல்றோம். உங்களுடைய மொழி பிரச்சனைகளை நீங்க அவர் உணர்ச்சி வசப்பட்டு பேசுறாங்க, உணர்ச்சியை தூண்டுறாங்க. 1949 உங்களோட தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க. மொழி 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 மொழின்னு பேசி ஆட்சிக்கு வந்து இந்த மொழியை குழி தோண்டி புதைத்தவர்கள் நீங்கள். நீங்க இன்னைக்கு மவுண்ட் ரோட்ல போங்க, எத்தனை இடத்துல தமிழ்ல போர்டு இருக்குன்னு பார்ப்போம். கணக்கு பண்ணுவோமா? ரோட்ல இல்ல, தெருவுல இல்ல, சட்டமன்றத்துல இல்ல, வழக்காடு மன்றத்துல இல்ல, வழிபாட்டு முறையில இல்ல, கல்வியில பள்ளிக்கூடங்கள்ல இல்ல, உயர்கல்வியில இல்ல, தமிழ் கிடையாது எங்கேயுமே. இவர்கள் இந்தியை எதிர்க்கிறோன்றது, அவர்கள் திணிக்கிறாங்கன்றது நம்ம எதிர்க்கிறோம், அது வேற விஷயம். ஆனா நீங்கள் தமிழுக்கு என்ன செய்தீர்கள் என்ற ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க சொல்லுங்க முதல்ல. ஒரே ஒரு வெள்ளை அறிக்கை, தமிழ் மொழியை வளர்த்தோம், அதற்கு இவ்வளவு நிதி ஒதுக்கினோம், தமிழ்நாட்டில் இந்தந்த நிறுவனங்களை கொண்டு வந்து நம்ம தமிழை வளர்க்கிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்ப்போம்.
அப்ப தமிழ் என்ற பெயரில் இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கும் உணர்ச்சியை மக்களை தூண்டி இதில் ஓட்டு பெறுறதுக்கும் நாங்கள் வந்து ரூபாய்ன்ற அந்த ரூபாய் அந்த சிம்பிளை மாற்றி நாங்கள் ரூன்னு இன்னைக்கு ஒரு நாடகம் பண்ணுறதும், சமூக நீதி விஷயத்தில் நாங்கள் தான் அப்படின்றதும், டெல்டாக்காரன் சொல்லிட்டு அல்டாப்பட்டிக்கு ஒரு நாடகம் போடுறது, நெய்வேலிக்கு ஒரு நாடகம் போடுறதும், சமூக நீதி விஷயத்தில் சாதிவாரி கணக்கு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இருந்தும் அதை மத்திய அரசுன்னு சொல்லி மத்திய அரசு தாரை வார்க்கிறதும், டாஸ்மாக்ல வந்து நீங்க குறைக்கிறதே கிடையாது, நேரத்தையும் குறைக்கிறது கிடையாது, டாஸ்மாகோட கடைகள் அளவையும் குறைக்கிறது கிடையாது, வருஷம் அதுக்கு என்ன இன்க்ரீஸ் ஆகுது. இது இல்லாம சந்து கடைகள், இது இல்லாம டைரக்டா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து தனித்தனியா வண்டியில கணக்கே இல்லாம போது இப்போ ஈடி பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்ப நடந்திருக்கா இல்லையா? அப்ப இது என்ன அரசு இது? இப்போ அண்ணன் அடிக்கிட்டாங்க, வருஷத்தில் அடிக்கிட்டாங்க, திருப்பி அடுக்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு நிலைமை. இவர்கள் திமுக அரசு என்பது இவர்களும் போலீஸை வச்சுக்கிட்டு மக்களை அடக்குமுறைக்கு ஆளாக்குறாங்க. ஏங்க போன தடவை போராட்டத்துக்குங்க பெண்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த அந்த 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 பாலியல் கூட்டத்துக்கு போராடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கலங்க இந்த போலீஸு. போராடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. இப்போ உங்களுக்கு போலீஸ் ஸ்டேட்டா இல்லையா? நீங்க என்ன வெல்ஃபேர் ஸ்டேட்டா நீங்க? ஸோ திட்டமிட்டு நாடகம் ஆடுகிறார்கள் இந்த அரசு. குறிப்பாக மு.க. ஸ்டாலின் மிகப்பெரிய நாடகத்தை இருக்கிறார். இதுக்கு வருகிற தேர்தலில் இந்த கட்சிக்கு இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டுவார்கள் தமிழக மக்கள். பழசுக்கு எப்பவுமே மதிப்பு இருக்கு. ஒரே நிமிஷத்துல உங்களோட யூஸ் மொபைல்ஸை நம்ம டோஃபேல வித்துட்டு பணமா மாத்திக்கோங்க. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.